இங்க ஒரு ட்ரெயின் போகும்போது திடீர்னு அதுல இருந்து ஒரு பொண்ணு கீழே விழுந்துடுறா. கேட்மேன் அங்க கிட்ட போய் பார்த்துட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து வீட்டுல போடுறான். கண் முடிச்சு பாக்குறவ இன்னொருத்தரோட வீட்டுல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து வெளியே போக ட்ரை பண்றான். வெளியே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அது ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கு. வேற வழி இல்லாம மறுபடியும் அந்த வீட்டுக்கே வரா. லைட் அந்த கேட்மேன் அவளுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறான். நைட் அவன் தூங்காம அவனையே பார்த்துக்கிட்டே இருக்கான். காலையில விடிஞ்சதும் அவனை பத்தி அறிமுகப்படுத்திக்கிறான். நான் ரகு, ரொம்ப நாளா இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். தன்னோட ஹஸ்பண்ட் சீக்கிரமா அவளை தேடிட்டு வருவாரு, இங்க இருந்து கான்டாக்ட் பண்றதுக்கு வேற வழி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இங்க ஒரு போன் இருக்கு, ஆனா நம்ம கால் பண்ண முடியாது, வர கால்ல மட்டும் பேச முடியும் அப்படின்னு சொல்றான். இவ சொல்லி முடிச்ச உடனே ஒரு கால் வருது. அந்த கால் எடுத்து பேசும்போது அந்த பொண்ணை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். உடனே ஓடி போய் அந்த போன் கால் கட் பண்ணிட்டா. இப்போ அவளோட கதையை சொல்றான். என்னோட பேர் சைத்தாலி, நான் ஒரு சைக்கியாட்ரிஸ்டா இருக்கேன். என்கிட்ட மனநல நோயால பாதிக்கப்பட்ட ஒருத்தன் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தான். அவனை பார்க்க ரொம்பவே பாவமா இருந்துச்சு. கொஞ்ச நாள்ல எங்க 2 பேத்துக்குமே ஒரு காதல் ஏற்பட்டு நான் கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவன் ஒரு ட்ரக் அடிக்ட்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன ரொம்பவே டார்ச்சர் பண்ணான். அதனால அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் ட்ரெயின்ல இருந்து குதிச்சிட்டேன் அப்படின்ற உண்மையையும் சொல்லிடுறா.